டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம். 77.4 இருக்குது. நம்ம ஆரம்பிக்கும் போது 79 kgயில் வந்து ஆரம்பித்து மார்னிங் என்னுடைய ரொட்டீன் வந்து பார்க்கலாம். மார்னிங் எழுந்த உடனே சுட தண்ணி வந்து குடிச்சிட்டு நான் வந்து வழக்கம் போல் கார்டனிங் ஒர்க் வந்து பண்ண போயிட்டேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம பேலியோ டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். பேலியோ டயட் ஆரம்பிக்கும் போது 97 kgயில் நான் வந்து ஆரம்பித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 77ல் இருக்கேன். கிட்டத்தட்ட 20 கிலோ வரைக்கும் நான் வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு குண்டாக இருக்கிறது இல்லை, எப்படி வந்து உடம்பு குறைக்கணும்னு தெரியாமல் தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் குண்டாக இருந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எப்படி வந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு நாள் வந்துட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறோம், இல்லை வெளில போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோன்னா தாராளமாக நம்ம வந்துட்டு நார்மல் ஃபுட்டே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்றதுனாலாம் ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக தான் இருப்போம். நம்மளுக்கு தான் வந்து எப்படி வெயிட் குறைக்கணும்னு இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு தாராளமாக வந்து குறைச்சிக்கலாம். நம்ம வெளில போயிட்டு சாப்பிட்றோம், அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறோம்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்லை. பட் நம்ம டயட் இருந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வெயிட் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நார்மல் ஃபுட்டுக்கு வந்து எப்பயும் போல் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஏறிடும். ஸோ அந்த மாதிரி வெயிட் வந்து திரும்பி கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு லைஃப் டைம் மாடிஃபிகேஷன் பண்ணிடணும். அதனால் வாழ்நாள் மாற்றம். நம்ம வாழ்நாளில் இவ்வளோ நாளாக எடுத்துகிட்டு இருந்த மாவு பொருளை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம டயட் இருக்கும்போது எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோன்னா நம்ம எப்பயும் ஒரே வெயிட்டில் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெசிபீஸ் வந்து இப்போ பார்க்கலாம். மார்னிங் எழுந்தோடனே பார்த்திங்கன்னா சுட தண்ணி குடிச்சிட்டு கார்டனிங் ஒர்க் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஜீரக தண்ணி வந்து குடித்தேன். நம்ம ரொம்ப நேரமாக வந்துட்டு வெயிலில் வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? இப்போ வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து குடிக்கிறதுக்காக ஜீரக தண்ணி வந்து போட்டு வச்சுட்டேன். நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி தோணுதெல்லாம் இல்லை வந்து எதாவது குடிக்கணும் மாதிரி தோணும் போதெல்லாம் நம்ம வந்து ஜீரக தண்ணி வந்து குடிச்சிக்கலாம். ஸோ என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைட் பாதாம் தான் வந்து எடுத்திருந்தேன். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 70 கிராம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து என்னுடைய ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாக்காய் வந்து எடுத்திருந்தேன். மதியம் லஞ்சுக்கு வந்து எனக்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மாதிரி இருந்தது. டயட் இருக்கும் போது நம்மளுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சுகர்லெஸ் டார்க் சாக்லேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சுகர் இல்லாமல் அமுலில் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. கம்மியான பர்சன்டேஜ் வந்து சுகர் போட்டு நம்மளுக்கு வந்து டார்க் சாக்லேட் இருக்குது. ஸோ அதை வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ கிரேவிங்ஸ் இருக்கோ அந்த டைமில் வந்து நம்ம ஒரே ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பம்கின் அல்வா வந்து செய்கிறேன். சுகர்லெஸ் தான். ஸோ நம்ம எப்பயும் வந்துட்டு துருவிட்டு செய்வோம்ல, அது மாதிரியே நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா நெய்யில் வதக்கிட்டு பால் ஊற்றி அதுக்கப்புறம் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கிறேன். அதில் நேச்சுரல் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மதிய லஞ்சுக்கு நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன பவுலில். இதை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு க்ரீன் டீ வந்து குடிச்சிக்கலாம். ஸோ நம்மளுடைய டயட்டில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். கார்போஹைட்ரேட் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மதியம் லஞ்சுக்கு பம்கின் ஸ்வீட் எடுத்துகிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்துட்டு ஈவினிங் வந்துட்டு எப்பயும் போல் வாக்கிங் வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து கொரோனா டைமாக இருக்கு இல்லையா? ஸோ வெளியில் போயிட்டு வாக்கிங் பண்ணாதீங்க. உங்கள் டெரஸ்லேயே வந்துட்டு 8 ஷேப் வாக்கிங் போங்க, இல்லைனா வந்து நார்மல் வாக்கிங் போங்க, இல்லை ஜூம்பா டான்ஸ் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ அதை வந்து டெஃபினட்டாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வந்து 1 hour வந்து வாக்கிங் போனேன். வாக்கிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும், இன்றைக்கி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி நல்லா வந்து ஒரு ஐபீட் சாங்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுற அந்த டயர்டே இருக்காது. டெஃபினட் வந்து அதாவது ஒர்க் அவுட் ப்ளேலிஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து கேட்டுக்கிட்டே இருங்களேன். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதே உங்களுக்கு டயர்ட்னஸே இருக்காது. நல்லா வந்துட்டு ரெகுலராக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டின்னர் தான், ஆம்லேட் தான். ஸோ நம்ம எப்பயும் போல் 2 முட்டையை உடச்சி ஊற்றி உங்களுக்கு அதே மாதிரி முட்டை வந்துட்டு ஆம்லேட் வந்துட்டு உங்களுக்கு பசி தீர்ற அளவுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். 3 முட்டை சாப்பிட்லாம், இல்லை 4 முட்டை சாப்பிட்லாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் வந்து 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் அண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு கலக்கிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடுறேன். ஸோ இதுதான் என்னுடைய நைட்டு டின்னர். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் தொக்கு வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து வச்சுருக்கேன். நீங்களும் வந்து வெயிட் லாஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிங்களா? உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.